ஹலோ, இட்லி தோசைக்கு நம்ம இப்போ சூப்பரான கொள்ளு பொடி செய்யலாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 3/4 டம்ளர் கொள்ளும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொரியுங்க, அப்போ அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 டம்ளர் அதே மாதிரி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது இருந்தாலும் அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்குங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இது நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கொள்ளு பருப்பு பொடி ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஓகே, பாய்.